ஹாய் ஆல். இந்த வீடியோ எடுத்த நாள் 19 ஜனவரி. அதாவது ஆற்றுத் திருவிழா. கருநாளுக்கு 2வது நாள் ஆற்றுத் திருவிழான்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம். எங்கள் பாட்டிக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதாவது 8 சாமி மாதிரி வந்து எங்கள் ஊர் ஆற்றுல குளிச்சுட்டு போகும். இது அக்யூரட்டான ஸ்டோரி இல்லைங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தராக வந்த ஸ்டோரி தான். அதாவது 8 சாமிக்கும் இதுதான் தாய் வீடாகும். வந்து அந்த ஒரு நாள் குளிச்சுட்டு எல்லா ஊரையும் சுற்றி பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு ஐதீகம். அதில் 2 சுவாமி மட்டும் நம்ம ஊருக்கு ஊர்வலம் வருவாங்க. ஒன்று விநாயகர், ஒன்று வந்து முருகர். தம்பிக்கு முன்னாடி அண்ணன் வந்துருவாரு. இது நம்மளோட டிராக்டரில் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாகவும், மனசுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு எந்தூசமாக ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல. நம்ம டிராக்டரில் சுவாமி வந்து வராரு, உட்காந்துட்டு வராருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து மாவிளக்கு போட்டு நம்மளால் முடிஞ்ச பிரசாதம் கொடுத்து தீபாராதனை காமிப்பாங்க. சாக்லேட்ஸு, சுண்டல், சக்கரை பொங்கல் நம்மளால் என்ன முடியுமோ அது. அப்படி இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு சக்கரை கூட வச்சு கும்பிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு வரும்போது அப்படி தான். நான் இன்றைக்கி சுண்டல் காலையில் வந்து விநாயகருக்கு சுண்டலும், மதியானம் முருகருக்கு சுண்டலும், அது மட்டும் இல்லாமல் சாக்லேட்ஸும் வச்சு கொடுத்தாச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து தீபாராதனை காமிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற ஜனங்க எல்லாமே அந்த வண்டிக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சுருவாங்க. போக ஆரம்பிச்சுன்னா ஊரோட கடைசி வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகும்போது ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அங்கே தான் இருப்பாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்கும். எப்படி தீபாவளிக்கு எல்லாருமே வராங்களோ அந்த மாதிரி இந்த ஆற்றுத் திருவிழாவுக்கு விருந்தாளிகள் எல்லாமே வருவாங்க. பெரியவங்க, சின்னவங்கன்னு இல்லை, எல்லாமே அன்றைக்கி தான் அவ்வளோ பேசிப்போம். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஸ்நாக்ஸு இந்த மாதிரி கொடுப்பாங்க. எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப்